Hi friends, welcome back to Farin's Cook. நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இனி கண்டினியூஸாக வீடியோ நம்ம சேனல்ல இருந்து வரும். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை மிளகா 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கேப்சிகம், கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். அதில் சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மூடி வச்சுட்டு மேரினேட் ஆகட்டும். இப்போ மேரினேட் ஆனதுமே ஒரு கடாயில் மிக்ஸ் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம். அதுலேயே நல்லா குக் ஆகும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அடுத்து நல்லா குக் ஆயிருச்சு. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது, நம்ம மசாலாவில் சேர்த்த தண்ணியே போதும் இதுக்கு. இப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு குக் ஆகட்டும். பாருங்கள், சிக்கன் சூப்பராக குக் ஆயிருச்சு. சிக்கன் நல்லா குக் ஆனதுமே கடைசியாக 10 முந்திரி நல்ல மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம்.